பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி மஸ்கலியா நகரில் இன்று நடைபெறவிருந்த ஆர்ப்பாட்டம் நீதிமன்ற உத்தரவை அடுத்து கைவிடப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று காலை மஸ்கலியா நகரில் அதிகளவான தொழிலாளர்கள் கூடியிருந்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நகரில் உள்ள அநேகமான வர்த்தக நிலையங்களும் இன்று முற்பகல் மூடப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் மஸ்கலியா நகரில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு ஹட்டன் நீதவான் நீதிமன்றம் தடை விதித்துள்ளதாக போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவிருந்தவர்களிடம் தெரிவித்தனர். அதன் பின்னர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு மக்கள் அழைக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவு தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. தொழிலாளர் தேசிய சங்கத்தின் இந்த பிரதேசத்தின் அமைப்பாளராக இருக்கின்ற திகாம்பரத்தின் உதவியாளர் இருக்கின்ற முன்னாள் அம்பகமுவ பிரதேசத்தின் தலைவர் நகுலேஸ்வரன் மூலமாக மஸ்கேலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இந்த உத்தரவை பெற்று எங்கள் கட்சியின் உபதலைவரான முன்னாள் அம்பகமுவ பிரதேச தலைவர் தினேஷ்குமார் அவர்களுக்கு எதிராகவும் எங்களுடைய அமைப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு எதிராகவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே இது பொதுவான போராட்டம், மக்கள் போராட்டம். தொழிலாளர்கள் தங்களுடைய சம்பள உயர்வுக்காக இந்த போராட்டத்தை மேற்கொள்கிறார்கள். இந்த போராட்டத்தின் ஆரம்பத்தில் இருந்தே சில புல்லுருவிகள் இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் திசை திருப்புவதற்கும் முயற்சி செய்தார்கள். சில இடங்களிலே சொல்லிக் கொடுத்து போராட்டத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தார்கள். ஆனால் தொழிலாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது ஆகவே ஆரம்பத்திலிருந்து சம்பளத்துக்கு எதிரானவர்கள் என்பதை இப்போது யார் என்பதை வெளிக்காட்ட தொடங்கி இருக்கிறார்கள். இந்த துரோகிகளின் வேலை வெகு காலத்துக்கு எடுபடாது என்பதனாலும் நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்கின்றோம் என்பதனாலும் இன்றைய இந்த மஸ்கேலியாவில் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கின்றோம். தொழிலாளர்கள் கடைகளை எரிக்கவோ வாகனங்களை எரிக்கவோ அல்லது தனிப்பட்ட நபர்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பதற்காக இந்த போராட்டத்தை நடத்தவில்லை. எவ்வாறாயினும் தொழிலாளர்கள் நீண்ட நேரம் மஸ்கலியா நகரில் ஆங்காங்கே கூடியிருந்தனர். அவர்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்திய போது அமைதியின்மை ஏற்பட்டது. பாதையை இடையூறு விளைவிக்காத வண்ணம் செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். අධිකරණ නියෝගයක් තියෙනවා. කිසිම කෙනෙකුට යන්න බෑ. තේරුම් ගන්න. අපි බොහොම සානුකම්පිතව වෙලා තියෙනවා. අපිට සහයෝගය අපිට සහයෝගය. අපිට පාරට යන්න. පාර කියන්නේ. ආගෙදට යන්න කියලා. පාර යන්න බෑ. බලන්න ඕඩල්ලන්න එපා. ඕඩල්ලන්න එපා කියලා වලට. ඕඩල්ලන්න එපා. ඕඩල්ලන්න එපා. කරුණාකරලා අහන්න. අපිට සහයෝගය දෙන්න. අපි නීතිය ක්‍රියාත්මක කරන්න රටේ වෝට් එක ගන්න. நமக்கு இந்த ஒத்துழைப்பை தருமாறு உங்களோட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். போலீசாரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு தொழிலாளர்கள் பின்னர் கலைந்து சென்றனர்.